ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 1 to 4 கொஸ்டின் பார்த்து அதில் என்ன டாபிக் வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், எக்கனாமிக்ஸ் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது, 50 கொஸ்டின்ஸ் கிட்ட வரப்போகுது. ஸோ வந்து அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வெரிஃபை பண்ணி எடுத்து பார்த்ததில்ல அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஃபினான்ஸ் கமிஷன் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை. 2 to 4 கொஸ்டின்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒவ்வொரு வருஷமும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்றத படிச்சுட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் உண்மை ஒன்றா பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2019 அதுக்கப்புறம் வந்து நமக்கு பேட்டர்ன் அப்படியே கொஸ்டின் எடுக்கிற முறை வந்து மாறிடுச்சு. நேரடியாக எந்த கொஸ்டினுமே இல்லாமல் ஒரு கான்செப்சுவலாக நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கோன்றதை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ 2020 24 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணிவிட்டு புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம். ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 5 இந்தியன் எக்கனாமியில் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, நீதிக்குழு. அதுதான் பார்க்க போகிறோம். அது வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா 12th எக்கனாமிக்ஸில் தான் அதிகமாக நமக்கு இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி 10th கொடுக்கல, 12th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்தியன் எக்கனாமிக் 5th யூனிட்டு நமக்கு நல்லா தெரியும், 50 கொஷின்ஸ் வந்து வரப்போகுதுன்றது அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்கனாமி பார்ப்போம். அதில் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா என்னென்னா குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்கிறாங்க. ஒரு நீதிக்குழு அப்படின்றது பகுதி சட்டப்படியான அமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். அதுக்கான விளக்கம் வந்து இதுதான். இதோட ஹிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் கமிஷனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 முக்கியமான ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் தான் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்லுது. இதுக்கு கீழே தான் ஃபினான்ஸ் கமிஷனை செட் பண்ணுறாங்க. 1951 தான் மொதல் ஃபினான்ஸ் கமிஷனை அமைச்சிருக்காங்க. நீதிக்குழு இந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் 1951 நிறுவப்பட்டது. ஆர்டிக்கல் 280 முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்காங்க. 1950 வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1951 இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஃபஸ்ட் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. டு டிஃபைன் த ஃபிசிக்கல் ரிலேஷன் பிட்வீன் த சென்ட்ரல் ஸ்டேட். எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மத்திய மாநில அரசுகளின் இடையே நிதி உறவை வரையறுக்க அமைக்கப்பட்டதான் இந்த அமைப்பு. அப்புறம் இம்பேலன்ஸாக என்னெல்லாம் இருக்கோ, சென்ட்ரல் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க இம்பேலன்ஸ் வந்து ஒரு ஃபிசிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிறது வெர்டிக்கல் இம்பேலன்ஸ். அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கு இடையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருப்பது ஒரு செங்குத்து சமமின்மைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கிறது ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க, படுகிடை சமமின்மைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இம்பேலன்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஆனால் வேலை பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதுதான் இந்த வருஷம் உருவாக்குனாங்க, இதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். 5 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இதை அமைச்சிருவாங்க. ஆனால் வந்து இது எப்படி அமைக்கணும், யாரெல்லாம் அதோட மெயின் ஹெட்டாக இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்கன்றதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இது டெம்பரவரி பாடின்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டு வர்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்பே முடிவு பண்ணிடுவாங்க, இவ்வளோ வருஷம் இருப்பாங்க, இத்தனை பேர் வந்து இதில் இருப்பாங்கன்றதை முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் தற்காலிக அமைப்பு தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா 14th ஃபினான்ஸ் கமிஷனும் 15th ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம புக்கில் இருக்குது. 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2013 வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2015 31 மார்ச் 2020 வரை அந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நவம்பர் 2017 இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் இருக்குது. ஏப்ரல் 1 2020 வரை இருக்குது அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்காங்க. அது வரை தான் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அந்த 2026 வரைக்கும் நம்ம வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இருக்குது. அதிகமாக அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனில் தான் கொஷின்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 16th இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே முடிவு பண்ணிடுவாங்க இல்லையா. 16th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்றத டிசம்பர் 2023 டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்க போகிறது ஏப்ரல் 1 2026. ஏப்ரல் 1 2026 இருக்கு இல்லையா, அந்த டேட்லேருந்து மார்ச் 2031 வரை அந்த பீரியட் வரைக்கும் 16th ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அதை முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இப்படி தான் இதுக்கு முன்னாடியுமே அமைச்ச எல்லா ஃபினான்ஸ் கமிஷனும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான். அதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக இருக்க விஷயத்தையும் படிச்சுக்கிறணும். 2026 வரை 15th ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு தான், அந்த 15வது நிதிக்குழு தான் இருக்க போகுது. மந்தோட நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2017 தான் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட்டப் பண்ணாங்க. அதோட டைம் பீரியட் வந்து ஏப்ரல் 2020 முடியும்னு சொல்லியிருந்தாங்க, ஏப்ரல் 1 பட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 2026 வரை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய நிதிக்குழுவின் பணிகள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் வந்து 283.
ஸ்பீக்ஸ் அபவுட்ஸ் த ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுது. ஃபினான்ஸ் கமிஷனோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, அதாவது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுறதா இந்த குழுவோட முதல் பணியாக சொல்கிறாங்க. அது எதை பற்றி இருக்கும்னா, மெயினாக 2 விஷயத்தை பற்றி. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்வதை பற்றி பரிந்துரை வந்து கொடுக்கும். அதாவது இந்த அமைப்பு வந்து பிரசிடென்ட்டுக்கு சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டாக்ஸஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றத பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொல்கிறாங்க அந்த டாக்ஸஸ் பற்றி. நெக்ஸ்ட் என்னென்னா, டு டிட்டர்மைன் தி குவாண்டம் ஆஃப் த கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு பி கிவன் பை தி சென்டர் டு ஸ்டேட்ஸ். அதாவது ஆர்டிகல் 275(1)ல் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, மாநிலங்களுக்கு வழங்க உள்ள மானிய அளவு, அந்த கிராண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. அந்த மானியம் வந்து பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கையை உறுதி செய்தல். ஸோ அது தகுதியும் சரி, அது என்ன எவ்வளோ கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுகிறது வந்து செகண்ட் விஷயமா சொல்கிறாங்க. அந்த கிராண்ட்ஸை பற்றி பேசுகிறது வந்து 275 ஆர்டிக்கல் 275(1) ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க அதை பற்றி. ஸோ செகண்ட் விஷயம் கிராண்ட்ஸ், ஒன்று டேக்ஸு, செகண்ட் வந்து கிராண்ட்ஸ். இந்த 2 விஷயத்தை பற்றி தான் மெயினாக வந்து பேசுகிறாங்க. ஸோ 283 ஆர்டிக்கலும் 275(1) ஆர்டிக்கலும் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே வர்ற இம்பார்ட்டண்டான இந்த 2 ஆர்டிகல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு தி கமிஷன் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சவுண்ட் ஃபினான்ஸ், செவரல் இஷ்யூஸ் லைக் டெப்ட் ரிலீஃப், financing of calamity relief of states, additional excise duty etc. have been referred to the commission invoking this clause. ஒரு கடனுக்கான நிவாரணமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இப்போ ஏதாச்சும் ஒரு பேரிடர் ஏற்படுதுன்னா, இயற்கை சீற்றத்தால் ஏற்படுதுன்னா, அதுக்கு நம்ம தர வேண்டிய அந்த ஃபண்டாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் வந்து இந்த மூணாவது விஷயமாக சொல்கிறாங்க. இந்த 3 விஷயந்தான் ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே வர முக்கியமான விஷயங்கள். ஸோ அது வந்து பிரசிடென்ட்டோட பார்வைக்கு கொண்டு செல்றதுக்கான வேலை வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் செய்வாங்க. இந்த விஷயம், இந்த கடனாக இருக்கட்டும், அப்புறம் நிவாரணமாக இருக்கணும், அப்புறம் இயற்கை சீற்ற நிதியாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் நம்ம பிரசிடென்ட்டோட பார்வைக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இடையில் இருக்க ஒரு அமைப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம புக்ஸில் கொடுத்துருக்க ஃபுல் விஷயம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு டேப்லேஷனில் இந்த ஃபினான்ஸ் கமிஷனராக யார் வந்தாங்க, அந்த ஆணையத்தோட தலைவராக எந்த வருஷம் வந்தாங்க அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2020 24 வரை இருக்க எக்கனாமிக் கொஸ்டின் பேப்பரை வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷன்லன்றதை பார்க்கலாம். எப்படியும் 1 to 4 கொஷின்ஸ் வந்து இதுவரை வந்திருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஹேவ் பீன் செட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 11th ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரைப்படி தான் விரைவு நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ வந்து அந்த பரிந்துரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த வருஷம் 15th ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்கன்றதான் கேள்வி. அந்த பாக்ஸ் நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த பாக்ஸு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15th வந்து 2017 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2013, 2007, 2002 அப்படின்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிகமாக கேட்குறது வந்து இந்த 14, 15 கேட்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கமிஷனை பற்றி கேட்பாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, யார் வந்து சேர்மனாக இருந்தாங்கன்றது கேட்பாங்க. யார் எந்த வருஷம் அப்படின்னே வந்து ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக வந்து எல்லா வருஷமும் வரும். இதோட ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அதை வச்சு நீங்கள் படிச்சிடலாம் ஈஸியாக. அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. ஓகே, இப்போ கொஷின் பேப்பர் பார்ப்போம். கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்த்தாச்சு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ட மாதிரி 16th கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் கேட்டிருக்காங்க. 2017 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அதே மாதிரி இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி தான் அதிகம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதே மாதிரி 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னு அதிகமாக கேட்பாங்க. 2020 24 வரை எத்தனை 15th கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒன்றா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 120 கொஷின். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன், அதே தான் என்கே சிங். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட 3 கேட்டிருப்பாங்க யாருன்னு. அதுக்கடுத்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு கேட்டிருப்பாங்க, சேர்மன். பார்த்தீங்களா, 1 2 3 கொஷின் ஃபினான்ஸ் கமிஷன். அதுவும் 15th ஃபினான்ஸ் கமிஷனர் வந்து யார், அது சேர்மன் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 தடவை கேட்டாங்க. ஸோ அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பார்த்துக்காங்க. கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, the chairman of the first finance commission of India was யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கேசி நியோகி, அவர் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which one of the following is the function of the finance commission of India. ஃபங்க்ஷன் ஆஃப், அடுத்த கட்டமாக ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. நம்ம 12th எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னு. அதை தான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அப்படி கேட்டிருப்பாங்க. 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்துருந்துச்சு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி. எது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த
ஃபினான்ஸ் கமிஷன் எது வந்து ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, நாட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம கொஷின் சரியாக படிக்காமல் நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. கொஷின் வந்து எது கேட்டிருக்காங்க, நாட் இன்கரெக்ட் எதுன்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க கொஷின்ஸில். அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணணும். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம் கொஷினை படிச்சுட்டு. மேலே தான் அது வந்து டாப்பில் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். சரி, இப்போ பார்ப்போம். 113th கொஷினோட ஆன்சர் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா, அவர் யாருன்னா கேசி நியோகி, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா சேர்மன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், நெட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் பற்றி அந்த பிரிக்கிறத பற்றியும், கிராண்ட் அந்த மானியம் வழங்குவாங்க அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே 275 ஆர்டிக்கல் இந்த மானியத்தை பற்றி பேசியிருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு தேர்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். இது மூணு தான் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றின விஷயம். ஸோ மூணுமே கரெக்ட். இதில் 13th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க, விஜய் கேல்கர் அவர். அதே மாதிரி 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க, என்கே சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the 8th ஃபினான்ஸ் கமிஷன் introduced a new formula for distribution of the income tax among the states. புதுசாக ஒரு 8வது நிதிக்குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு வருமான வரி பகிர்வு வந்து எப்படி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. 10% distributed on the basic of the collection of income tax, 90% distributed on the basic of the population and per capita income. இந்த 2 விஷயமும் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்றது ஆன்சர். ஸோ வந்து 10% வருமான வரிக்கு வசூலிக்க அடிப்படையில் அதே மாதிரி 90% மக்கள் தொகையை வச்சு இன்கம் டேக்ஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 2nd, 7th, 12th இந்த மூணுமே கொடுத்துட்டு யார் சேர்மனாக இருந்தாங்க ஃபினான்ஸ் கமிஷன்லன்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சந்தானம், 7th ஒனுக்கு சீலட், 12th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வந்து ரங்கராஜன். ஸோ 2, 3, 1 தான் ஆன்சர். மறுபடியும் 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்கே சிங். திருப்பி அடுத்த கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். இதுக்கு முன்னாடி நம்ம 12th எக்கனாமிக்ஸில் படித்தோம் இல்லையா. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரிசோர்ஸை பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 280 ஆர்டிக்கல் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது. டென்யூர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் 6 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பு. ஏன்னா டென்யூர் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 5 years தான். ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், அது கரெக்ட். ஸோ வந்து 1, 2, 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 5 yearsன்றது இங்கே 6 yearsன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 to 4 தான் இதுக்கான சரியான ஆன்சர். இந்த கொஷினை எப்படி மாற்றி வேணாலும் கேட்கலாம். ஆனால் வந்து இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சு நல்லா ரிமெம்பர் பண்ணி படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அதுனா டு ஃபார்முலேட் அ பிளான் ஃபார் த மோஸ்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் கண்ட்ரி ரிசோர்ஸ், அதுதான் கிடையாதுன்றாங்க. மிச்சம் எல்லாமே இருக்குது பாருங்களேன். டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ரெக்கமெண்டட் த டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் நெட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த டேக்ஸஸ் வந்து பிரித்து கொடுக்குறது, அப்புறம் மானியத்தை கொடுக்குறது, அப்புறம் வந்து கன்சால்டேட் ஃபண்ட் அதாவது இந்த நிவாரணத்துக்கு வழங்குறது, அது எல்லாமே வந்து இருக்கும். அது ஒன்று தான் இல்லை. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் புக் பேக்கோட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபினான்ஸ் கமிஷன் டிட்டர்மைன்ஸ் எதை பற்றி டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ஃபினான்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இந்தியா, த ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஸ்டேட்ஸ், ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட், நன் ஆஃப் தி அபோவ். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி தான். த ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு தி ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்மீடியட்டாக ஃபினான்ஸ் கமிஷன் இருப்பாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை தி ரைட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து கரெக்டானது இதில்? டென்யூர் வந்து 5 years. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இயர் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சேர்மன் யார், அந்த டியூரேஷன் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு போட்டிருப்பாங்க, யாராச்சும் ஷார்ட்கட்ஸ் அது மாதிரி போட்டிருப்பாங்க. முடிஞ்சால் நானே இன்னொரு வீடியோவில் ஷார்ட்கட்ஸ் போடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். இவங்க ஈஸி தான், படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சு படிச்சுக்கிறது நல்லது, பெட்ரு. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த டேப்லேஷன் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்ன கொஷின்ஸ்லாம் அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபினான்ஸ் கமிஷனில் பற்றி மொதல் விஷயம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இயர்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எந்த இயரில் வந்துச்சு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அப்புறம் யார் சேர்மனாக இருந்தாங்கன்றது 2வது விஷயம், நேம்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து 3வது விஷயம் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன்னா அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி, எது இல்லை எது இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. தேர்ட் ஒன். 4th ஒன் பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4th ஒன் வந்து நமக்கு தெரிஞ்சவரை ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சிலபஸ்க்குள்ளே அது வந்து புக்ஸில் இல்லை, எக்ஸ்ட்ரா நம்ம மெட்டீரியல் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஃபினான்ஸ் கமிஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம படிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி. தேங்க்யூ.